முல்லைத்தீவு கடற்கரையில் கரவலை எடுக்கும் அந்த காட்சி தான் தற்போது காட்டு. மண்ணெல்லாம் எப்படி போகுதுன்னு பாருங்க. கடலுக்கு இறங்கி நம்ம வந்தோன் இருக்குது. இவரும் பார்த்து கொண்டு இருக்கிறார். கூடுதல் ஆம்பிட்டு இன்றைய தினம். நண்பர்களுக்கு வணக்கம். தற்போது நாங்கள் எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா முல்லைத்தீவு கடற்கரையில் நிற்கிறோம். இன்றைய தினம் மாலை பொழுது இனிமையான நாளாக அமைந்திருக்கின்றது. பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் முல்லைத்தீவு கடற்கரை ஒரு அமைதியாக காணப்படுவதாக தெரிகின்றது. ஏனென்றால் காற்று எதிர் திசையில் அடித்து கொண்டிருக்கின்றது. பார்த்தீங்கன்னா தெரிந்த பாருங்க, அலையே அடிக்கல கடல்ல அவ்வளவுக்கு ஒரு அமைதியாக இருக்கின்றது. பார்த்தீங்கன்னா தெரியுது. முல்லைத்தீவு கடற்கரையில் இப்படி ஒரு காட்சி நீங்கள் கண்டிருக்க மாட்டீங்க. இந்த நேரம் பார்த்தீங்கன்னா காணுவீர்கள். ஏனென்றால் காற்று எதிர் திசையில் அடித்து கொண்டிருக்கிறபடியால், அதாவது கடலை நோக்கி அடித்து கொண்டிருக்கிறபடியால் அதால் கடல் அலைகள் பெரிதாக அடிக்கவில்லை. பார்த்தீங்கன்னா தெரியுது, சும்மா நோமலாகத்தான் தற்பொழுது அடித்து கொண்டிருக்கின்றன. முல்லைத்தீவு கடல் என்றால் தெரியும் உங்களுக்கு, அதிக சீற்றத்துடன் காணப்படும். கடற்கரையை நோக்கி காற்று அடிக்குமானால் மிகவும் ஒரு ஆக்ரோஷமான அலைகளை கண்டிருப்பீர்கள். ஆனால் இன்றைய தினம் அப்படி இல்லை. அதிகளவான காற்று, அதாவது எதிர் திசையில் வீச வழிகிட்டு வட்டி கொண்டிருக்கின்றது இந்த வைகாசி காற்று. பார்த்தீங்கன்னா தெரிந்து முல்லைத்தீவு கடற்கரை எப்படி காட்சி தருதுண்டு. இந்த மாலை பொழுது இந்த சேச்சடியில் நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் ஒரு அருமையான காட்சியை நான் உங்களுக்கு காட்டியிருக்கின்றேன். அதாவது கரவலை காட்சி. இந்த முல்லைத்தீவு கடற்கரையில் தற்பொழுது கரவலை எடுத்து கொண்டிருக்கிறோம். அது கொஞ்சம் நேரம் லேட் ஆகும், அதாவது ஒரு அரை மணித்தியாலம் 1 மணித்தியாலம் ஆகும் கடற்கரை, அதாவது கரையை வந்தடைய. அவர்கள் தற்போது பார்த்தீங்கன்னா தெரியுது, ஒரு 150-200 மீட்டர் தூரத்தில் நிற்கணும். அந்த இடத்துக்கு தான் தற்பொழுது நாங்கள் போகின்றோம். இந்த பாருங்கள், கடற்கரை கரவலை மடி எங்கே நிற்கன்னு பாருங்கள். இந்தா கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர் 400 மீட்டர் தூரத்தில் இருக்குது, வந்து கொண்டிருக்குது. ஏன்னா எதிர் திசையில் காற்று அடிக்கிறபடியா மிகவும் ஆறுதலாக சிலோவாத்தான் இழுத்து கொண்டிருப்பினோம். பார்த்தீங்கன்னா தெரியுது. இந்த வீடியோவில் முல்லைத்தீவு கடற்கரை இன்றைய தினம் கரவலை இழுக்கும் காட்சி தான் நான் காட்ட போகிறேன். அந்த கரவலையில் என்ன மீன் வரப்போகுதுன்னு தான் பார்க்க போகின்றோம். முழுமையாக இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். நம்ம இன்னைக்கு முதல் முறையாக இந்த வீடியோவை பார்த்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மண்ணை பார்த்தீங்கன்னா தற்பொழுது காற்றுக்கு எதிர்காற்றுக்கு கடலை நோக்கி போகுது பாருங்க. அந்த காட்சியை காட்டி கொண்டிருக்குது. அவ்வளவுக்கு இந்த இடத்துல காற்று அடித்து கொண்டு இருக்குது. கடலை நோக்கி காற்றடிக்கிறபடியா அலையின் சீற்றம் முழுமையாக குறைந்திருக்கின்றது. ஆனால் கரவலை இழுக்கும் போது அது சரியான கஷ்டமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியுது, சிலோவா தான் கரவலை வந்து கொண்டு இருக்குது. கிட்டத்தட்ட 2-3 மணித்தியாலம் எடுக்கும் இந்த கரவலை மடி வழியில் வாரத்துக்கு. இந்த பாருங்க, மண்ணெல்லாம் அப்படியே உள்ளே போகுது கடலை நோக்கி. அவ்வளவு காற்றடிச்சு கொண்டு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியுது பாருங்க, நாய் பிள்ளையார் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒரு ஆள் கரவலை வழியில் விரட்டும், என்ன மீன் வருதுன்னு பார்ப்போம்னு பாருங்க, இவரும் பார்த்து கொண்டு இருக்கிறார். கிட்டத்தட்ட கரவலை இந்த மடி ஒரு 100 மீட்டர் தூரத்தில் நிற்கும் பாருங்கள். அந்த கொடி காட்டுக்கு நிற்கும். நம்ம கொடியை காட்ட அங்கால சைட்டு கொண்டு போகணும். இப்போ காற்றுக்கு எடுக்க ஒரு சிக்னல் காட்டின பாருங்க. அப்போ ஒரு கொடி காட்டி கொண்டு இருக்கிற அந்த கொடி காட்ட அங்கால சைட்டுக்கு போய் விழுங்கோண்டு ஒரு சிக்னலை அவர் காட்டுற அறிஞர் இருக்கிறார்களுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் தூரத்தில் கரவலை கிடக்குது. தற்பொழுது மடி 100 மீட்டர் தூரத்தில் இருக்குது. பார்த்தீங்கன்னா அதில் 2 பேர் இருக்கு நம்ம போட்டில். தற்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த கரவலை மடி ஒரு 75 மீட்டர் தூரத்தில் நிற்கிது. பார்த்தீங்கன்னா தெரியுது. ஆறுதலாக தான் கரையை நோக்கி தற்பொழுது இந்த மடி வந்து கொண்டிருக்குது பாருங்க. அண்ணாங்களெல்லாம் இழுத்து கொண்டிருக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியுது. அதை விட சுற்றுலா பயணிகளும் பார்த்து கொண்டிருக்கணும். அந்த காட்சியை நான் படிக்கின்றேன்.
இடுப்பில் கட்டி இழுபடுறேன் எல்லாம் வந்து நைலான் கயிறு தான். சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக அஸ்தமித்து கொண்டிருக்கிறான். தற்பொழுது பார்த்தீங்கன்னா வலை இந்த நடுப்பகுதியில் நிற்கிறோம். இந்த இடத்துல வந்து மடி வந்து வழியில் வரும் பாருங்கள். 2 பக்கம் வந்து வலையை இழுத்து கொண்டிருக்கிறோம். 5 பேரால் தான் இழுத்து கொண்டிருக்கிறோம். ஆட்கள் காணாது தான் என்றாலும் இந்த கரவலை காட்சி வந்து ஒரு அருமையான காட்சியாக இந்த மாலை பொழுது முல்லைத்தீவு கடற்கரையில் இருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டர் தூரத்தில் இருக்குது தற்பொழுது இந்த கரவலை. இந்த மாடி காற்று கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது இந்த மாலை பொழுது. பாப்பம் பொறுத்திருந்து இந்த மடி கண்டைக்கு எத்தனை மீன் அம்பிட போகணுன்னு பார்ப்போம், எவ்வளவு அம்பிட போகணுன்னு பார்ப்போம். இல்லையா ஐயா கேமராவை கண்டு சிரிக்கிறார். சிரிச்சு தான் அழுவாடுது. சின்னாக்களெல்லாம் பறி நம்ம வந்து பார்க்குறதுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3 மணித்தியாலம் பாருங்க அவையில் அந்த அதில் இருந்து இருந்துருப்பினோம். அதில் இருந்து தான் தற்பொழுது போட் வந்து வந்துகிட்டு இருக்குது. கிட்ட நெருங்கி விட்டது தற்பொழுது இந்த கரவலையின் மடி. ஆட்கள் காணாதான். ஒரு பக்கம் ஒரு வேலை இழுக்கிறதுக்கு 10 பேர் போடணுமாம். 5 பேர் தான் போட்டு இழுக்கணும். ஆட்கள் காணாதான் ரெண்டாலும் கஷ்டப்பட்டு தான் இழுக்கணும். வேறு இந்த வலைக்கு நேராக கொண்டு இருக்குது பாருங்க. இந்த எப்படி இருக்குது வேறு வலையில் இருக்குது. ஆக்கள் மட்டும் தான் வேலை கீழே விழுகுது. ஒன்றும் செய்யலாது. கைக்கு எப்போவே வந்துட்டு இந்த
கேரல் மீன்கள் அம்பிடுது இப்போ இது வலைக்குள்ளே மேலே வந்துட்டுது. மடி வந்துட்டு வழியிலையா பார்ப்போம் எவ்வளோ அம்பிட்டுருக்கு. மீன் தற்பொழுது அந்த அண்ணன் வந்து போட்டை கொண்டு வந்து வழியில் அடிக்க போகிறார் பாருங்க. பின்னுக்கு அடுத்து தான் வழியில் வரப்போகுது. கடற்கரைக்கு நோக்கி தற்பொழுது இந்த போட் வரப்போகுது. பார்த்து கொண்டிருக்கீங்க. தள்ளி வழியில் விடுவோம். என்ன சார் அவ்வளோதான் அம்பிட்டு இருக்குது. அம்பிட்ட மீனை வழியில் எடுக்க வேண்டியதுதான். கேரல் மீன் மட்டுருக்கு, மஞ்சள் பாறை சும்மா பாறையும் மட்டுருக்கு, திருக்க மீனாக மட்டுருக்காம். கவனமாக இருக்கணும். திருக்க எடுத்த போடுறாங்க. சின்ன பாறைகள் மற்ற கேரல் மீன்கள் எல்லாம் மட்டுருக்கு. இதில் வரணும் தெரிஞ்ச ஒரு கூடைக்குள்ளே போடினோம். திருக்க மீன் அம்பிட்டா அதை முன்னுக்கு எடுக்கட்டான். காய் கவனம். ஏண்டா திருக்க முள் இருக்குது தீரும். இவ்வளோ சொப்பின் வந்துருக்கு. இந்த இடத்துல இந்த வலையக்குள்ள அம்பிட்டு தெரிஞ்சோன்றிருக்கு. நம்ம பாருங்க இதுலேயும் வந்து சின்ன சின்ன கார்கள் எல்லாம் அம்பிட்டுருக்கு. நினைச்ச மாதிரி மீன் அம்பிடையில் அன்றைய தினம் பாருங்க. எல்லாம் வந்து சின்ன கார்கள், சோத்து கார்கள்னு சொல்லுவாங்க. அதை சின்ன சின்ன காரல் மீன் பார்த்தீங்கன்னா பாருங்க. ஒரு திருக்கி ஒன்று அம்பிட்டுருக்கு. இந்த வால் பட்டு இருந்தால் ஆள் சரியா. இந்த குட்டி திருக்கையில் அம்பிட்ட திருக்கையில் கடலுக்கு எறிஞ்சிக்கணும். இங்கே நான் என்னிட தந்திரிக்கன்னா அறிய சொல்லி எறிஞ்சி விடுவோம். எறிஞ்சாச்சு. மீன்பட குறைவாக இருக்குது. காரல், சுவாப்பாறை என்ற இந்த மீனெல்லாம் கூடுதலாக ஆம்பிட்டுருக்குது.
பார்த்தீங்கன்னா இது இந்த சின்ன காரில், அதாவது அந்த சோத்து கார்லன்றது இதான் வந்து கூடுதல் ஆம்பிட்டுருக்கு இன்றைய தினம். ஓகே நண்பர்களே, இந்த பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் இந்த முல்லைத்தீவு கடற்கரையில் கரவலை எடுக்கிற வீடியோவை நான் உங்களுக்கு பதிவேற்றிருக்கின்றேன், காட்டியிருக்கின்றேன். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அருமையான இந்த மாலை பொழுது எப்படி இருக்குன்னு பாருங்கள். முல்லைத்தீவு கடற்கரை.